எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஃபோட்டோவை எப்படி சிம்பிளாக 2 மினிட்ஸில் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு சாஃப்ட்வேர் தேவையில்லை, உங்களுக்கு மொபைல் இருந்தாலே அதில் இருக்க ஒரு ஆப் மூலமாக இதை நம்ம பண்ணலாம். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இது என்ன ஆப் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டிஸ்பர்ஷன் எஃபெக்ட் அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் இல்லைங்களா, DISPERSIONEFFECT இதை டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வரும். இந்த ஆப்பையே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிஸ்பர்ஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை அந்த மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த டிஸ்பர்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவில் நம்ம வந்து எந்த இடத்த செலக்ட் பண்ணுறோமோ அதை பண்ணிவிட்டு அப்புறம் ஓகே கொடுக்குறோம் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் டிஸ்பர்ஷனோட சைஸை வந்து குறைக்கணும். குறைச்சா எவ்வளோ அந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் வச்சு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் எவ்வளோ தூரமாக போகணுமா இல்லை கம்மியாக வைக்கணுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி டைரக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த டைரக்ஷனில் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு இமேஜை வந்து எடிட் பண்ணிட்டு அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சிம்பிளான மெத்தடு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம க்ரியேட்டிவிட்டி சேனல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம சேனல்